ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ட்ரை கலர் இடியாப்பம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது இந்தியா நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு. அந்த 75வது வருஷத்தை எல்லாரும் நாடே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த விழாவை நாமும் கொண்டாடுறதுக்காக நம்ம தேசிய கொடியில் இருக்கிற மூவர்ண கலரை நாங்கள் இந்த இடியாப்ப மாவில் செஞ்சு காட்ட போகிறோம். அந்த மூவர்ண கலரு ஆரஞ்சு கலர் கேரட்டை வச்சும் நம்ம பச்சை கலரை பசலைக்கீரை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். வாங்க எப்படி இந்த ட்ரை கலர் இடியாப்பம் செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம 2 கேரட் போல் தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பாலக்கீரை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இடியாப்ப மாவும் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் நம்ம வச்சுருக்க பாலக்கீரையை போட்டு நம்ம வேக வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு அடுப்பில் நம்ம கேரட்டையும் நம்ம வேக வைக்க போகிறோம். பாலக்கீரை நல்லா வெந்த பிறகு அதை வடிகட்டி அதுலேருந்து பச்சை நிறத்தை சாறு எடுத்து நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி கேரட் ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். அந்த தண்ணீரை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த கேரட்டை அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கலர் கிடைக்காது. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் போல் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பும் 2 ஸ்பூன் போல் எண்ணெயும் விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம 1/2 கப் போல் இடியாப்ப மாவு எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு கேரட் சாறை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை கலக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியையும் நம்ம அதில் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். அந்த இடியாப்ப மாவு பதத்துக்கு அது வர வரைக்கும் நீங்கள் இந்த 2த்தையும் சேர்த்து நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுடுங்க. இதே மாதிரி 1/2 கப் இடியாப்ப மாவில் நம்ம வச்சுருக்க அந்த பாலக் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பச்சை கலர் இடியாப்பத்துக்காக. இதுலேயும் நம்ம 1/2 கப் போல் தான் இடியாப்ப மாவு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கூடவே நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியையும் நம்ம சேர்த்து அதை கிளறிட்டே வரணும். இடியாப்பம் மாவு பதத்துக்கு வந்தோடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை மூடி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு 1/2 கப் இடியாப்ப மாவில் நம்ம வெந்நீயை விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் இடியாப்ப மாவு பதத்துக்கு. ஸோ இது வெள்ளை கலருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இடியாப்ப குழல்லையும் இடியாப்ப தட்டுலையும் நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம வச்சுருக்க மாவெல்லாம் நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இடியாப்பம் நம்ம புழிகிறோம். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இடியாப்பம் நம்ம புழிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஆரஞ்சு கலர் இடியாப்பத்தையும் நம்ம புழிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 கலர்லேயும் இடியாப்பம் புழிஞ்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இட்லி பானையில் தண்ணி விட்டு அதை கொதிக்க விட்டுருவோம். இப்போது நம்ம வச்சுருக்க இடியாப்பத்தை எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சு நம்ம வேக விட்டுறலாம். இது 7 நிமிஷத்தில் இடியாப்பம் வெந்துடும். இப்போ நம்மளோட இடியாப்பம் வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரை கலர் இடியாப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை நீங்களும் கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.